ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சௌராஷ்டிரன் ஸ்பெஷல் கத்திரிக்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். இது சௌராஷ்டிர பங்கி பிடிச்சிருவாங்க. அதுக்கு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதுக்கு வரமிளகாய் ஒரு 5 எடுத்திருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதோடு நம்ம ஒரு பொருள் நான் சேர்க்கவே இல்லை, கருப்பட்டி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 3 வெங்காயம் அல்லது 2 வெங்காயம் நம்ம பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் நான் இதுலேருந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டு தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாமே நறுக்கிட்டு நம்ம குக்கரில் போட்டலாம். இதை அப்படியே கொஞ்சம் குக்கரில் போட்டுக்கணும். எல்லாமே நம்ம குக்கரில் ஒரே தான் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் எடுத்து வச்ச கொஞ்சம் கருப்பட்டி, அதுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 2 பொருள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கட்டிப்பதம் வேணால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா துவரம்பருப்பு வேக வச்சதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் கொடுக்கும். நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸில் நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நமக்கு குக்கர் மூடி வச்சோங்களேன், ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்துடும். இது நம்ம சௌராஷ்டிரன் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இது செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கத்திரிக்காய் சட்னி பாருங்கள், அந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இது நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்றினாலே போதும், நல்லா அரைப்பட்டுரும். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, குறைன்னு அரைச்சாலே போதும். செம்ம டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரே ஒரு சுற்றினேன், இந்த மாதிரி கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கெட்டி பதத்தில் வேணால் வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தோசைக்கும் இட்லிக்கும் ஊற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தாளிச்சும் வச்சுக்கலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், அப்புறம் வெண்பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது சௌராஷ்டிரம் வங்கி புடித்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.